ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு கதை. அது ஜீரணிக்கவே முடியல. ஒரு லேடிங்கெலாம் அவங்களுக்கு புருஷன் ஏற்கனவே இல்லை, வீட்டுக்காரர் இல்லை, ஒரு பையன் மட்டும் தான் இருந்தாங்க. அந்த பையன் இறந்து போனான். இப்போ அது யாருமே இல்லாத அனாதையாக நிற்கிறாங்க அவங்க. என் வீட்டம்மா என்கிட்ட சொல்லிகிட்டே போகல, எனக்கு போனதே தெரியாது. சின்ன பையனுக்கு மட்டும் தெரியும் போல். அந்த சின்ன பையனை கூட்டு போயிருக்கு. அந்த பையன் விஜய் வர லேட் ஆகணும், வயிறு பேசிக்கணும்னு சொல்லி அந்த பையன் என்ன செஞ்சிட்டான், திரும்பி வந்துட்டான், வீட்டுக்கு வந்துட்டான். ஆமாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த அக்கா புனமாக தான் இப்படி 41 இறப்புக்கும் 41 விஷயம் இருக்குது. ஆனால் அந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா? வந்தால் தானே தெரியும். இருந்தவங்களையும் தூக்கியிருக்காங்க, காப்பாற்ற வேண்டிய வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு. அடியும் வாங்கிட்டு ஆம்புலன்ஸில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. காப்பாற்ற கூட விடலை. இதில் இவங்க ஒரு பொம்பளையெல்லாம் உள்ள தூக்கி வண்டியில் ஏற்றிருக்காங்க, அவனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அடப்பாவத்தை. புரட்சிக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் என்ன இருக்குது? சீட்டு கம்பெனி நடத்துகிறவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? 41 பேரை கொன்னது தான் உங்களோட புரட்சி. நான் நினச்சேன் உங்களை ஏசட்டும் பேசட்டும், உங்களை சட்டையை பிடிச்சி இழுக்கட்டுமே, அதானே தேவை. நீங்கள் போகிறது எந்த விதத்தில் நியாயம்? ஸ்டாட்டிஸே என்னவா இருக்குன்னா, கண்ணாடியை திறந்துட்டோம்னா இவன் போயிடுவான். இந்த கூட்டத்தை, இந்த நாமக்கல் கூட்டத்தை எங்கே கூட்டிகிட்டு போயிடணும்? கரூர் கூட்டிகிட்டு போகணுங்கிறது தான் இவங்களோட லாஜிக்கு. இவங்க எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு பதில், நாங்கள் விஜயை பார்க்க மட்டும்தான் போனோம், எங்களுக்கும் அந்த கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழர் ஆட்சிக் கழகத்தின் தலைவர் திரு SR பாண்டியன் அவர்கள். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கரூர் இப்போ விஜய் பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 41 உயிர் இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் களத்துக்கே போய் எல்லாரையும் பார்த்துருக்கீங்க, பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள்லாம் போய் சந்திச்சிருக்கீங்க. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, என்ன நடந்திருக்காங்க? இது தமிழக வரலாற்றிலேயே இது ஒரு மோசமான அந்த நாள், ஒரு மோசமான நாள். வரலாற்றில் இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. ஒரு கருப்பு நாள்னு சொல்லலாமா? கருப்பு நாள். சனிக்கிழமை. ஆமாம், சனிக்கிழமை. அது சரியில்லாமல் போயிடுச்சு. 41 உயிருங்கும்போது பச்சை குழந்தைங்கெல்லாம் பார்க்கவே முடியல. நான் எல்லாம் போய் பார்த்து, குடும்பங்கள்லாம் பார்த்து பேசிட்டு வந்தோம். அதை ஜீரணிக்க முடியாத ஒரு எண்ணம். அது காலங்காலமாக அந்த வரலாறு இருக்கும். ஒரு கருப்பு நாளாக அந்த வரலாறு இருக்கும். அதுவும் விஜயோடைய வரலாற்றில். ஆமாம். இப்போ நீங்கள் அங்கே போனீங்கல்ல, அங்கே போய் பார்த்தீங்களா, பாதிக்கப்பட்ட மக்களாக பார்த்தீங்களா? உண்மையிலே பாதிக்கப்பட்டவன் கட்சி தொண்டானா, ரசிகனா, யாருன்னு இது? இப்போ நாங்கள் கள ஆய்வு பண்ணோம். எல்லா வீடுகளுக்கும், இறந்த ஒரு வீட்டுக்கு போனோம். ஐசியூவில் போய் பாதிக்கப்பட்டு கிடக்கிற சீரியஸாக இருக்கிறவங்களையும் போய் பார்த்தோம். அவங்க உறவுக்காரங்களை பார்த்தோம், தப்பிச்சு வந்தவங்கள பார்த்தோம். இவங்க எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு பதில், நாங்கள் விஜயை பார்க்க மட்டும்தான் போனோம், எங்களுக்கும் அந்த கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. திரையில் பார்த்த ஒரு நபர் நம்ம ஊருக்கு வராரு, கிட்ட போய் பார்க்கணும், கிட்ட போய் ரசிகனா போய் பார்க்கணும், அவ்வளோதான். கிட்ட போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போனவங்க தான். அந்த வர மற்ற கட்சி அதுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. இல்லை, என்ன சொல்கிறாங்க, எப்படி இப்படி நடந்துச்சு சொல்கிறாங்க? இல்லை, அதான் கூட்டம், அதிகமான கூட்டம். அவருக்கு தாமதமாக வந்தது மட்டும்தான் இங்கே பெரிய பிரச்சனை. அதாவது ரோடு ஷோ அப்படின்னா நீங்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரோடு ஷோனா லீடர்ஸ் போயிட்டே இருப்பாங்க, மக்கள் நிற்பாங்க. லீடர் நினச்சிவாங்க, டாட்டா போட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க வண்டி கான்வாய் போயிட்டே இருக்கும், மக்கள் அதே இடத்துல நிற்பாங்க. லீடர்ஸ் போனோன்னே அவங்க கலைஞ்சு போயிடுவாங்க ஒவ்வொரு பகுதியிலேருந்து. ஆனால் இவங்க பண்ணுற ரோடு ஷோ என்னென்னா, ஒரு 5000 பேரை கூட கூட்டிக்கிட்டே போகிறது. அதுக்கு பேர் ரோடு ஷோ கிடையாது. ரோடு ஷோங்கிறது லீடர் போகணும், மக்கள் நிற்கணுங்கிறது ரோடு ஷோ. ஆனால் இங்கே மாற்றி நினச்சிட்டாங்க, இவங்க ஒரு 5000 பேரோடையே வந்தால் என்ன ஆகும்? ஏற்கனவே ஒரு நாமக்கல்லேருந்து 5000 பேரோட வராரு. அங்கேயே தாமதமாக வராரு. அங்கே ஏற்கனவே ஒரு பார்க்கணுங்கிறவங்க வெயிட் பண்ணவங்களே இவர் என்ன செய்கிறாரு, பார்க்காம கண்ணாடியை பூட்டி வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த முகத்தையாட்டும் பார்க்கணும்னு நினைக்கிற அந்த இளைஞர்கள் பட்டாளம் என்ன செய்யுது, அவங்க என்ன பின்தொடர்ந்து தொடர்ச்சியாக வர்றாங்க. விஜய் கண்ணாடி தோறப்பாரா, அமைதியாக பார்க்கலாமா கண்ணாடி? ஏன்னா இவங்களோட ஸ்டாட்டிஸே என்னவா இருக்குன்னா, கண்ணாடியை திறந்துட்டோம்னா இவன் போயிடுவான். இந்த கூட்டத்தை, இந்த நாமக்கல் கூட்டத்தை எங்கே கூட்டிகிட்டு போயிடணும்? கரூர் கூட்டிகிட்டு போகணுங்கிறது தான் இவங்களோட லாஜிக்கு. அப்போ இவங்க கரூருக்கு அவங்கள தள்ளி கொண்டு வர்ற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணி இவங்க கொண்டு வராங்க. நீங்கள் அதிலே இந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் முன்னாடி போகிறாரு, பின்னாடி புஷி ஆனந்த் அந்த வாக்கி டாக்கியில் சொல்லிக்கிட்டே வர்றாரு, ஸ்லோ பண்ணுங்க, வைங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இவங்க ஃபுல்லாக வாக்கி டாக்கியை வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் வராங்க. அதுக்கு என்ன காரணம்னா, கூட்டம் சேர்ந்த பிறகு போவோம், கூட்டம் சேர்ந்த பிறகு சேரட்டும், தாமதமாகட்டும், கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போங்க, இந்த மாதிரி இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு, இது தாவகக்காரங்க முழுக்க கூட்டம் சேரணும். அதாவது கூட்டங்கிறது அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் மக்களை பாதிக்காத அளவுக்கு அந்த கூட்டம் கூட்டணும். அன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுதுன்னு உங்களை பார்க்க கூடுறாங்க, உங்கள் மேலே ஒரு அன்பில் தானே கூடுறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும், அந்த உயிருக்கான மரியாதை கொடுக்கணும். ஒரு உயிர் போனால் திரும்ப வருமா? வாய்ப்பில்லை. அப்படிங்கும்போது விஜய் அவங்க என்ன நினச்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு நம்மளை பார்க்குறதுக்கு இவ்வளோ ரசிகர்கள் கூடுறாங்க, நம்ம தொண்டர்களுக்கு கூடுறாங்கன்னா, ஒரு மாநாடு மாதிரியே நீங்கள் கண்டக்ட் பண்ணிவிட்டு
உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதுக்குள்ளே எந்த ஆம்புலன்ஸும் உள்ளே வர போகிறது கிடையாது. அங்கே யார் தனியாக ஒரு இடம் ஒதுக்க போகிறாங்க, அங்கே நீங்கள் மனம் நடத்திக்கலாம். அப்படியுமே ரோட்டில் போகிறவன் ஆக்சிடென்ட்டில் இறக்குறான் வைக்கிறான், அதில் இயல்பு நடக்கும். ஆனால் உங்கள் இந்த பகுதிக்குள்ளே எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. இது ரோடு ஷோங்கும்போது நீங்கள் 2 பக்கமும் அதாவது கட்டுக்கோப்பாக நிற்கிற கூட்டம்லாம் பாரு. இது இளைஞர் பட்டாலும் உங்களை பார்க்கணுங்கிற கூட்டம், ஆர்வத்தில் வரும். நம்ம வெறி கொண்டு நிற்கிறான் அவங்கள பார்க்கணுன்னு. அப்போ என்ன செய்யணும், அவங்களோட மனநிலை தலைவனுக்கு தெரியும். இப்போ ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிறோம், நம்மளுக்கு தான் பொறுப்பு இருக்குது, அந்த தலைவருக்கு தான் பொறுப்பு இருக்குது. இவன் வாரான், இவன் 19 வயசுக்காரனாக இருக்கான், 16 வயசுக்காரனா, 10 படித்த பையலாக இருக்கான், 12 படித்தவனாக இருக்கான், காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையன் பொண்ணு, இவங்களோட மனநிலை என்ன, துள்ளி குதிச்சு ஓடுற மான்குட்டி மாதிரி ஓடுறான். அங்கிட்டு இங்கிட்டு தாவறான், இங்கிட்டு அங்கிட்டு தாவறான், டிரான்ஸ்பாரம் கூட பார்க்காம ஏறி குதிக்கிறான், ஏறுறான் வைக்கிறான், கோயில் மேலே ஏறி நிற்கிறான். அவனுக்கு தேவை சாமியும் கிடையாது, எதுவும் கிடையாது, கோயில் மேலே ஏறினா நிற்கிறான். அப்போ அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே தலைவர் வந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டு மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ஏதாட்டும் ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணம் முன்னாடியே அவருக்கு இருந்திருக்கணும். அவரை சுற்றி இருக்கிற நபர் சொல்லியிருக்கணும். இவங்களோட எண்ணம் ஒரு தலைவனாக இருக்கவரும் தெரியாதாண்ணா, இவ்வளோ கூட்டம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருது, இது அங்கே போனால் எவ்வளோ பெரிய கூட்டமாகும், இது ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் என்ன பண்ணுறது, யார் பொறுப்பு, நம்ம தானே பொறுப்பு இருக்குன்னு அவருக்கு தெரியாது. இவங்களோட குறிக்கோள் ஃபுல்லாக கரூரில் நம்ம கூட்டத்தை காட்டணும். இவங்களோட டார்கெட்டு ஃபுல்லாக என்னென்னா, அரசியல் பேசுகிறாங்களோ பேசலையோ, நான் வந்தால் கரூர் ஸ்தம்பிக்கணும், நான் வந்தால் நாமக்கல் ஸ்தம்பிக்கணும், நான் வந்தால் திருநெல்வேலி ஸ்தம்பிக்கணும். இந்த இது தான் அவங்களோட டார்கெட்டே இருக்க தவிர, அங்கே போய் இவர் என்ன அரசியல் பேசுகிறாரு, ஒன்றுமே பேசலை, ஒன்றும் அரசியல் பேசலை. இல்லை உங்கள் 2ஆம் கட்ட பொறுப்பாளரை பேச விட்றீங்களா, இல்லை ஒழுங்குபடுத்துறீங்களா? நீங்கள் உங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு, உங்களை காப்பாற்றுறதுக்கு பவுன்சர்ஸ் இருக்காங்க, உங்கள் ஓய்பிரிவு பாதுகாப்பு இருக்குது. இந்த மக்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துவீங்க? இவங்க தாவகா தரப்பு என்ன சொல்கிறாங்க, போலீஸ் எங்களை இது பண்ணியிருக்கணுங்க. ஒரு கூட்டத்துக்குள்ளே வந்து போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? ஒரு 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 100 பேர் நிற்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு போலீஸ் வந்து அந்த கட்சிக்காரங்களை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இங்கே 10,000 20,000 பேருக்குள்ளே இப்படி வந்து உள்ளே வந்து ஒரு கட்சிக்காரங்களை ஹேண்டில் பண்ண இது வரைக்கும் எந்த கட்சி கூட்டத்துலையும் அப்படி நடந்ததே கிடையாது. போலீஸ் போய் எந்த கட்சி கூட்டத்தில் போய் நீ ஒழுங்காக நெல்லு, தள்ளிடு, ஒதுங்கி போன்னு எந்த கூட்டத்தில் சொன்னாங்க? அப்படி கிடையவே கிடையாது. போலீஸ் மேலே இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை ஏற்றுக்கவே முடியாது. நான் என்ன சொல்கிறேன், இல்லை விஜய் அவர்களே அங்கே கரூர் வந்தோன்னு என்ன சொன்னாங்க, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே காவல்துறை தான், அவ்வளோ நன்றின்னு சொன்னாங்க, நல்லா பாதுகாப்பு தான் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி இந்த தாவேகா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுங்கான பாதுகாப்பு தரல அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் மாற்றி மாற்றி பேசுகிறேன். எல்லாம் இப்போ 20 பேருக்கு ஒரு போலீஸுன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. போலீஸும் நல்லா தான் பாதுகாப்பு அவ்வளோதான் கொடுக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன், அரசியலாக ஒழுங்குபடுத்தப்பட்ட நபர்கள் நீங்கள் கூடும்போது அங்கே போலீஸே தேவையில்லை. அது கட்சிக்காரனே பார்த்துடலாம், கட்சிக்காரர்களே பார்த்து மற்ற கட்சிக்காரன் தானே பார்க்குறாங்க. இங்கே ஒழுங்குபடுத்தப்படவே இல்லை. இங்கே ஃபுல்லாக யங்ஸ்டர், சின்ன சின்ன பையங்க, அவங்க வந்து ஒரு ரசிகர் கூட்டமாக வர்ற இடத்துல உங்களை முன்னிட்டு தேட்டரில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு எப்படி முன்னுவான், விடிய காலம் 3 மணிக்கு ஃபஸ்ட்டு ஷோ நான் பார்த்தே ஆகணும், தலைவர் முகத்தை பார்க்கணுன்னு எண்ணத்தில் வர்றவன் இங்கே வந்து எப்படி நிற்பான்? அதே எண்ணத்தோடு தான் வருவான். அதே எண்ணத்தோடு தான் இங்கே வரேன். அதாவது ஒரு அரங்கத்துக்குள்ளே ஒரு நடக்குது. ஆமாம், அது கூட வெளியே அவங்கள ஒரு 4 கோடைச்சோருக்குள்ளே நடக்கும், ஒன்றும் தெரியாது. இங்கே என்ன நினைக்கி பப்ளிக்கில் நடக்கும்போது அது இவங்களோட சேர்ந்து யார் நிற்கிறா? பச்சை குழந்தைங்க, தாய்மார்கள் நிற்கிறாங்க, வாலிப பொண்ணுங்க நிற்கிதுங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஏறி விழுந்து, இந்த பயக புள்ள அந்த மேலே ஏறி விழுந்து போயிட்டான். இதுதான் இங்கே பிரச்சனை. அங்கே கூட்டம் மிதமிஞ்சிய கூட்டம், நாமக்கல்லேருந்து வர்ற கூட்டம், ஏற்கனவே கரூரில் கூடியிருக்கிற கூட்டம், இவர் தாமதமாக வர்றதுனால அன்றைக்கி சனிக்கிழமைனாலே உங்களுக்கு தெரியும், அன்றைக்கி எல்லோரும் சம்பள நாள், எல்லோரும் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்ற நேரம். இவங்க 7 மணினா எல்லாருமே வீட்டுக்கு வர்ற நேரம். ஆமாம், சரி விஜய் இன்னும் வந்து சேரலையாம், இன்னும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே சுற்றி இருக்கிற அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் ஃபுல்லாக மறுபடியும் ஒரு கூட்டம் கூடுது. அது தனியாக ஒரு கூட்டம். அப்போ எல்லாம் சேர்ந்து அங்கிட்டும் இங்கிட்டும் முட்டி மோதும்போது அங்கே தள்ளுமுள்ளாகி அந்த பெரிய ஒரு கோர சம்பவம் நடந்துருது. இங்கே கூட வந்தவங்க ஏதாவது உங்களை பார்த்து தான் சொன்னாங்களாண்ணே? எல்லாரையும் பார்த்து எல்லா தகவலையும் நாங்கள் எடுத்திருக்கோம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டத்தில் நாங்கள் எதிர்பார்த்தோம் எதிர்த்தரப்புலேருந்து இங்கேருந்து வருவாருன்னு, விஜய் இங்கேருந்து வருவாருன்னு பார்த்தோம். ஆனால் அவங்க பின்னாடி சைடுலேருந்து வந்துட்டாங்க. அப்போது நாங்கள் அங்கிட்டு போய் பார்க்கணுங்கிற ஒரு சூழல் வருது. நாங்கள் பார்க்க முடியாமல் போயிருமோ, அவர் இன்னொரு டைரக்ஷன்லேருந்து வராருன்னு எதிர்பார்க்காங்க, இவர் வேறு டைரக்ஷன்லேருந்து வராரு. காவல்துறையே ஆப்போசிட் ரோட்டில் போயிட்டார் விஜய் அப்படின்னா சொன்னாங்க. அப்படி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஐயோ நம்ம இந்த பக்கம் இருக்கிறோமே, அப்போ அவர் பார்க்க முடியாமல் போயிருமே, அவர் அந்த பக்கம் உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பக்கம் இருந்து இங்கிட்ட ஏறி இங்கிட்ட குதிக்கிறாங்க. இந்த பசங்க ஃபுல்லாம் குதிக்கிறாங்க. குதிஞ்சோன்னா யார் மேலே குதிப்பான்? இங்கிட்ட மக்கள் மேலே தான் குதிப்பாங்க. அதில் ஒரு பொம்பளால் கீழே விழுந்து மயங்கி விழுது, மறுபடியும் அதை தூக்க போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வருது, அது வருது, ஒரே தள்ளுமுள்ளு. நான் என்ன சொல்கிறேன்,
இந்த தூத்துக்குடி பக்கத்தில் குலசேரப்பட்டணம்னு சொல்லி ஒரு ஊரில் நாளைக்கு தசரா நடக்க போகுது. ஆமாம், லட்சம் பேர் வருவான். இதோட 5 மடங்கு கூட்டம் வரும். 5 பேரும் பரவச நிலையில் சாமியை நோக்கி சாமி ஆடிக்கிட்டே வரான். அவன் கூட கட்டுக்கோப்பாக போகிறான், வாரான் போகிறான். இந்த இடத்துல இப்படி ஒரு இடத்துல கொண்டு இப்படி நீங்கள் அந்த பசங்க யங்ஸ்டர் அவங்களாம் நீங்கள் எப்படி குதிரைக்கு ஏன் கொம்பு வைக்கல? குதிரை ஏற்கனவே வானத்துக்கு பூமிக்கு குதிக்கும். அது கொம்பு இருந்தால் அதை கட்டுப்படுத்த முடியுமா? அதே மாதிரி இந்த யங்ஸ்டருக்கு அவன் அப்படி தான் இருப்பான். அவனை கட்டுக்கோப்பாக நீங்கள் தான் வழி நடத்தி கொண்டு போகணும். உங்களை நம்பி தானே வரான், உங்களை நம்பி தானே வந்தாங்க. இப்போ 41 பேர் செத்து போயிட்டாங்க. இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? விஜய் தானே பொறுப்பேற்கணும். ஆனால் விஜய் அவர் முடிஞ்சவொடனே சம்பவம் நடந்திருக்கு, அங்கேயே அவரே விஜயை பார்க்குறாரு, ஏதோ சம்பவம் நடக்குதுன்னு பார்க்குறாரு. ஆனால் சொல்லலாம் கிளம்பி போயிட்டாரண்ணே. இல்லை, அவர் போனதில் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் இருந்திருக்கணும். அங்கே ஆன் ஸ்பாட்டில் இருக்க முடியாது. நியர்பையில் திருச்சியில் போய் ஒரு 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 ஹோட்டலில் தங்கியிருக்கலாம். தங்கியிருந்து பொறுப்பாளர் அனுப்பிச்சி விட்ருக்கலாம். இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துட்டு இது தவறுதெல்லாம் நடந்துட்டுனே வைங்களேன். அவர் மேலே மிஸ்டேக்கோ யார் மேலே மிஸ்டேக்கோ நடந்துருச்சு. உங்கள் கூட்டத்தில் தான் நடந்துச்சு. நீங்கள் நியர்பையில் ஒரு 50 கிலோமீட்டரில் ரூம் போட்டு நீங்கள் தங்கி மறுநாள் காலையில் வந்துட்டுனா நான் நினச்சேன் உங்களை ஏசட்டும் பேசட்டும், உங்களை சட்டையை பிடிச்சி இழுக்கட்டுமே. அதானே தேவை, ஒரு அரசியல் தலைவனுக்கு அதானே தேவை. சட்டையை பிடிச்சி இழுக்கட்டும். உன்னால தான் நாங்கள் என் பிள்ளைகள்லாம் செத்து போச்சு, எங்கள் அம்மா செத்துட்டு எங்கள் அப்பா செத்துட்டுன்னு சொன்னால் சரின்னு சொல்லி நீ நின்னா தானே அவங்க அதை நியூட்ரலாக அந்த பகுதி நியூட்ரலாக மாறும். நீங்கள் போகிறது எந்த விதத்தில் நியாயம்? இல்லை உங்கள் பொறுப்பாளரும் இல்லை. அந்த சப்ஜெக்டாக அவங்க பொறுப்பாளரே களத்துக்கே வரல. நான் போகிற வரைக்கும் வரல, இன்னைய வரைக்கும் வரல. இல்லை என்ன பயமா வந்தால் எதுவும் யாரும் பொதுமக்கள் அடிப்பாங்களா அப்படிங்கிற பயம். அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லை. புதுசாக வராங்க. புதுசாக வரும்போது அவங்களுக்கு அனுபவம் இருந்தால் தானே அவங்களுக்கு தெரியும். இந்த ஆதாய வருஜன மாதிரி ஆளுகளை கையில் வச்சுருந்தா அவங்களுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது? புரட்சி பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஜென்சி புரட்சி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கும் அதுக்கும் என்ன இருக்குது? புரட்சிக்கும் உங்களுக்கும் என்ன இருக்குது? இவங்க எந்த போராட்டத்தில் நின்னாங்க? எந்த மக்களுக்கு பிரச்சனைக்கு எந்த போராட்டத்தில் நின்னாங்க? இந்த கவின் பிரச்சனை நடந்துச்சு, எதாவது குரல் கொடுத்தாங்களா? இதே ஆதவர்ஜனை எங்கே போனார்? விஜய் திரும்பியோடு பார்க்கலையே. அவர் விஜயை விடுங்க, இந்த ஆதவர்ஜனை ஜென்சி புரட்சி பண்ணுறேன்னு சொல்கிறாருல, இவர் அன்றைக்கி ஏன் ஒரு குரல் கூட கொடுக்கல? இவங்க வந்து ஒரு அரசியல் அறிவே இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அந்த கல ஆய்வு நிலவரம் தெரியாது. தமிழ்நாட்டினுடைய உளவியல் சிக்கல் என்னன்னு தெரியாது இவங்களுக்கு. சும்மா மீடியா ஃபோக்கஸ் இருக்கிறதுனால நம்ம முதலமைச்சராக வந்துடலாம்னு சொல்லி இவங்களுடைய எண்ணத்தில் வராங்களே தவிர அந்த மீடியா அனுபவத்தை தவிர இவங்களுக்கு அரசியல் அனுபவம் சுத்தமாக இல்லை. இருந்திருந்தால் அவங்க அன்றைக்கி களத்தில் நின்றுருப்பாங்க. அந்த மக்களோட துயரத்தில் நின்றுருக்கணும் அரசியல் அறிவு இருந்தால். இப்போ அந்த கூட்டத்தில் வந்தவங்க பல பேர் வீட்டுக்கே தெரியாமல் வந்திருக்காளான்னு, அது உண்மைதானா? ஒரு வீட்டுக்கு ஒரு இறந்தவங்களோட வீட்டுக்கு போனோம். அவங்க கணவர் சொல்லி என்னை அப்படி ஒரு அழுகை. அவர் என் வீட்டம்மா என்கிட்ட சொல்லிகிட்டே போகல, எனக்கு போனதே தெரியாது. விஜயை பார்க்கன்னு சொல்லவே இல்லை. ஆமாம், அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாது. அந்த பையனுக்கு மட்டும், சின்ன பையனுக்கு மட்டும் தெரியும் போல். அந்த சின்ன பையனை கூட்டு போயிருக்கு. அந்த பையன் விஜய் வர லேட் ஆகணும், வயிறு பேசிக்கணும்னு சொல்லி அந்த பையன் என்ன செஞ்சிட்டான், திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான். ஆமாம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த அக்கா புனமாக தான் வந்து சேர்ந்துருக்கு. அவர் ரொம்ப எனக்கு தெரியவே தெரியாது சார் அப்படின்னு ஒரே அழுகை. பாவம், ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு கதை. அதை ஜீரணிக்கவே முடியல. ஒரு லேடிங்கெலாம் அவங்களுக்கு புருஷன் ஏற்கனவே இல்லை, வீட்டுக்காரர் இல்லை, ஒரு பையன் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த பையன் இறந்து போனான். இப்போ அது யாருமே இல்லாத அனாதையாக நிற்கிறாங்க அவங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு அம்மா ஒரு பொண்ணு. அவர் வீட்டுக்காரரு போகாதம்மா, கூட்டமாக இருக்கும், வேண்டாமான்னு சொல்லியிருக்காரு. அந்த அக்கா என்ன செஞ்சுருக்காங்க, நாங்கள் போய் தூரத்துலேருந்து பார்த்துறோன்னு சொல்லி போயிருக்காங்க. கிட்ட போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் தானே. தூரத்தில் நின்றுருக்காங்க. அப்புறம் கிட்ட போய் நாங்கள் இன்னும் விஜய் வரல, வந்துடுவார், நாங்கள் வந்துடுறோம், நீங்கள் சாப்பிட்டு பாடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த அக்கா. அதுக்கப்புறம் இவர் மெசேஜும் போட்டு விட்டுருந்துருக்காரு வாட்ஸ்அப்பில், லேட் ஆகிட்டுனா திரும்பி வந்துடுன்னு சொல்லிட்டு. அது வராமே போயிட்டாங்க. இப்படி 41 இறப்புக்கும் 41 விஷயம் இருக்குது. ஆனால் அந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா? வந்தால் தானே தெரியும். களத்துக்கு வரணும்ல, வந்து போய் பார்க்கணும். அவன் என்ன ஜாதியாக இருக்கட்டும், என்ன மதமாக இருக்கட்டும், உன்னையும் நம்பி தானே வந்தான். எந்த கட்சியாகவும் இருந்துட்டு போட்டுமே, உன் ரசிகர் தானே, உன்னையும் பார்க்குறது தானே வந்தாங்க. அப்போ நீ போயிருக்கணும்ல. இதுக்குள்ளே போயிருக்கணும். 2 நாள் கழித்து கூட அது ஒரு வேகத்தில் கூட நம்மளை பேசிடுவாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பயம் கூட இருந்திருக்கான்னு வைங்களேன். ஆனால் இதுக்கப்புறம் போயிருக்கலாமே. போய் பார்த்தா உன்னை என்ன செய்ய போகிறாங்க? அவங்க வெட்ட போகிறாங்களா, குத்த போகிறாங்களா? 4 பேச்சு பேசட்டும், ஏசட்டும் தான் சொல்கிறோம். ஒரு லீடருக்கு அந்த கெப்பாசிட்டி கூட இல்லைன்னா நீங்கள் எப்படி நாளைக்கு தமிழகத்தை வழி நடத்துகிறேன்னு சொல்லி முதலமைச்சர் ஆகணும்னு எந்த அர்த்தத்தில் வாரீங்க? நான் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. ஆனால் இன்னைக்கு புஷியானது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விஜய் அவர்கள் திரும்ப கரூர் மக்களை சந்திக்க போகணுன்னு பார்த்தா நீங்கள் காவல்துறை தரப்பு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பர்மிஷன் எது கேட்கணும்? நான் சொல்கிறேன், இது தமிழ்நாட்டில் பர்மிஷனுக்கு மக்கள் பிரச்சனைக்கு பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லதுன்னா போயிடணும்.
அதுக்கேற்ற மாதிரி காவல்துறை தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் தேவைன்னா போயிடலாம். எந்த போராட்டத்துக்கும் இங்கே காவல்துறை அனுமதி கொடுக்காது. எங்களுக்கெல்லாம் பல போராட்டங்கள் தடை மீறி எத்தனை வழக்கு இருக்குது? வழக்கு காவல்துறை வழக்குகளாக தான் இருக்குது எங்களுக்கு. அப்போ இதெல்லாம் தடையை தாண்டி தானே போகணும். போராட்ட காலத்துக்கு தயாரில்லாத நீங்கள் எப்படி அரசியல் தலைவராக வர முடியும், முதலமைச்சராக வர முடியும்? போலீஸும் உங்களுக்கு அனுமதி தராது. அது திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி தான், ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் சரி தான். காவல்துறை எங்களை அடக்குமுறை பண்ணுது, ஒடுக்குமுறை பண்ணுதுன்னா பண்ண தான் செய்யும். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும்போது உங்களுக்கு காவல்துறை அது எடப்பாடி நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் உங்களுக்கு இதான் செய்வார், யார் இருந்தாலும் இதான் செய்வாங்க. நீங்கள் நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் எனக்கு அதான் செய்ய போகிறீங்க. அது இப்போ மக்கள் சில இடத்துல கூடணும் கூடக்கூடாதுன்னு காவல்துறை சில விதிவிலக்கு வச்சுருக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க நாம்ஸ் போட தான் செய்வாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லை இதை கண்டிப்பாக நான் இந்த போராட்டத்தை பண்ணுவேன், இங்கே வந்து நான் பேசுவேன்னா அதை நீங்கள் பேச தான் செய்யணும். அது எல்லாமே உங்களை சார்ந்தது. வழக்கு வம்புன்னு வந்தாலும் அது நீங்களாம் சமாளிச்சாகணும். புரட்சின்னா என்ன? அரசுக்கு எதிராக நின்று செய்கிறது பேர் தானே புரட்சி. நாங்கள் சென்சி புரட்சி செஞ்சிருவோம்னு சொல்லி காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்ன புரட்சி? புரட்சினாலே ஒரு ஆளை எதிர்த்து பண்ணுற பேர் தான் புரட்சி. ஒரு ஆதிக்கத்தை எதிர்க்கிற பேர் தான் புரட்சி. நாங்கள் சென்சி புரட்சி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்துட்டு எங்களுக்கு காவல்துறை அனுமதி தரல, நாங்கள் அதனால தான் கரூர் போகிறோன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா தெரியுது. இல்லை பிரச்சனை இந்த கட்சினால நடந்திருக்கு அப்படிங்க. ஜென்சி புரட்சின்னா அது என்ன? அது புரியல. ஆதவர்ஜனா தெரியாமல் பேசுகிறாரு. எப்படி புரட்சிக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் என்ன இருக்குது? சீட்டு கம்பெனி நடத்துகிறவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? பல வாழ்க்கையை கெடுத்து சீட்டு கம்பெனி நடத்துகிறவங்க வாரிசாக இருந்து வந்தவர். இவருக்கும் ஜென்சி புரட்சிக்கும் என்ன சம்மந்தம்? மக்கள் பிரச்சனை நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நின்றீங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நின்றுருக்கீங்களா? மீனவர் பிரச்சனைக்கு நின்றுருக்கீங்களா? ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைக்கு நின்றுருக்கீங்களா? இப்போ இங்கே நாங்கள் அனங்காபுத்தூர் பிரச்சனைக்கு வந்தீங்களா? எந்த பிரச்சனைக்கு நீங்கள் நின்றுருக்கீங்க? இந்த ஆதவர்ஜனாலாம் எங்கே நாங்கள் பார்க்கவே இல்லை. இவரெல்லாம் புரட்சியை பற்றி பேசுகிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது? 41 பேரை கொன்னது தான் உங்களோட புரட்சி. வரலாற்றில் உங்கள் பேர் கண்டிப்பாக ஆதவர்ஜனா பேர் கண்டிப்பாக இருக்கும் அதில். இப்போ அதில் ஒரு குழந்தை இழந்துட்டு ஒரு தந்தை ரொம்ப வருத்தப்பட்டார்ல, அவரெல்லாம் போய் பார்த்தீங்களா? எல்லாரையும் நாங்கள் போய் பார்த்தோம், ஆறுதல் சொல்லியிருக்கோம். அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். இப்போ தமிழக அரசு சார்பில் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. சில விஷயங்கள் நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து என்ன கோரிக்கை வச்சுருக்கோம். கனிமொழி மேடம் அவங்க வந்தாங்க, அந்த இடத்துல நாங்கள் சந்தித்தோம். அப்போ அவங்களுக்கு சொல்லியிருக்கோம், இந்த கணவர் இல்லாதவங்கலாம் இருக்கிறாங்க, நிறைய லேடிஸ் இறந்துருக்காங்க, அவங்க ஃபேமிலிலாம் நெருக்கதியாக நிற்கிது. அதில் கொஞ்சம் படித்தவங்களுக்கு கொஞ்சம் அரசு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பங்கள் பிழைச்சிக்கிடும். அதுபோக அவங்க மருத்துவமனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்க இன்னும் நாட்கள் ஆகும். ஏன்னா அதுக்கான தேவையான வசதிகளை இங்கே உள்ள அதிகாரிகளை வச்சு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்களும் கோரிக்கை வச்சுருக்குறோம். நம்ம போய் களத்துக்கு போகணும். அரசியல் நடத்துகிறவங்க களத்துக்கு போனால் மட்டும்தான் அவங்களோட ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரியும். நம்மளே என்ன தப்பு, நம்மளுக்கு தெரியாமலே சில தப்புகள்லாம் நடந்திருக்கும். கண்டிப்பாக அதை நம்ம போனால் தெரியும். இவங்க மக்களை தவிக்க விட்டு போனது ஒரு ஏற்றுக்கிட முடியாத ஒன்று. இப்போ இறந்தவர்கள் குடும்பத்துக்கு 20 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் காயமடைஞ்சவர்களுக்கு 2 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. நீங்களே போய் களத்தில் போய் பார்த்துறீங்க, பல குடும்பத்தை பார்த்துறீங்க. குடும்பத்தில் ஆளே இல்லை, இருந்த 2 பேர் செத்து போயிட்டாங்கிறீங்க. இப்போ அந்த குடும்பத்துக்கு எப்படி 20 லட்சம் போகும்? இது யாருக்கு போகும்? அது அவங்களோட உறவினர்கள் அது அங்கே உள்ள விசாரிப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் தரப்பில் சரியாக இப்போ இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுன்னா கவர்மெண்ட் சிறப்பாக மூவ் ஆகிட்டாங்க. அதில் பெரிய பாராட்டு சொல்லணும்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸு, அங்கே உள்ள அந்த அரசு மருத்துவமனையில் உள்ளவங்க, செவிலியர், இவங்கெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரத்தனம் பண்ணிட்டாங்க அன்றைக்கி. இல்லை ஆம்புலன்ஸ் டிரைவரே போட்டு அடிச்சிருக்காங்களே, அதுக்கு என்ன? ஏன்னா சுய நினைவில் இல்லாமல் அங்கே ஒரு கூட்டம் நின்று அங்கே அந்த பசங்க பண்ணுற இடத்துல இவங்க போய் அந்த பாடியை தூக்கிட்டு அந்த உயிரிழந்தவங்களையும் தூக்கியிருக்காங்க, காப்பாற்ற வேண்டிய வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, அடியும் வாங்கிட்டு ஆம்புலன்ஸில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்கள். காப்பாற்ற கூட விடலை இதில் இவங்க. அதுதான் இதில் பெரிய இன்னொன்று ஒரு பெரிய இது. ஒரு பொம்பளையெல்லாம் உள்ள தூக்கி வண்டியில் ஏற்றிருக்காங்க, அவனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அடப்பாவத்தை எதுக்குலாம் ஆம்புலன்ஸை உள்ளே கொண்டு வந்தேன்? ஒன்றால் தான் நடந்துட்டுன்ட்டு. ஆம்புலன்ஸை ஏன்டா உள்ளே கொண்டு வந்தேன்? ஒன்றால் தான் நடந்துச்சு. அந்த ஆம்புலன்ஸுக்காரன் போயிருப்பான். வர்ற ஆம்புலன்ஸ்லாம் பிடிச்சி காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸுக்காரன் போட்டு அடிச்சிருக்காங்க. அப்போ இவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அவன் மனுஷனா அவனெல்லாம் எதுக்கு வந்து அவனெல்லாம் அரசியல் பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? மொத்தத்தில் மக்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். அரசியலாக ஒரு குறிக்கோளோட வர்றவங்க பின்னாடி போங்க. சும்மா யாரோ ஒரு தற்குறித்தனமாக வர்றவங்க பின்னாடி போவாதீங்க. இவரை நம்ம பர்டிகுலர் இவரை மட்டும் நம்ம சொல்லலை. யாரோ கட்சி தொடங்குறோம் எவன் முன்னாடியும் போகலாங்கிற அந்த ஒரு எண்ணத்தை முதல் விடுங்க. ஒருத்தனோட இப்போ யாரோ நானோ வந்தாலுமே என்னோட பேக்ரவுண்ட் என்ன, இவர் என்ன போராட்ட களங்களில் நின்றுருக்காரு, இவர் 1ஆம் நம்பர்லேருந்து 10ஆம் நம்பருக்கு வந்திருக்காரா, இல்லை டேரெக்டாக 10ஆம் நம்பருக்கு வந்திருக்காராங்கிற முதல் நீங்கள் யோசிங்க. என்னோட பேக்ரவுண்டை விசாரித்தாலே இவருக்கான வழக்கு என்ன வழக்குகள், வேறு எந்தெந்த போராட்டங்கள்லாம் நின்றுருக்காருங்கிற அந்த உங்களுக்கு அந்த தன்மையை தெரிஞ்சுக்கோங்க. சும்மா சினிமாலேருந்து வராங்க, உங்களுக்கு முன்னாடி கட்சி தொடங்குறாங்க, உடனே அதில் போய் சேரணும்னா அதில் ஒன்றுமே இல்லை. அது
அந்த அரசியல் வெறும் நடிப்பு அரசியலாக தான் இருக்கும், நாடக அரசியலாக தான் இருக்கும். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரில் சந்திச்சு பேசுனீங்களா? இல்லை, ஒரே ஒரு நபரை சந்தித்தோம். அவரும் என்ன சொன்னார், அண்ணே நாங்கள் போன இடத்துல நாங்கள் எதுக்கு தான் வந்திருக்கோம்னு அவங்களுக்கு தெரியல. அந்த கூட்டத்துலேருந்து நாங்கள் தப்பிச்சு வர்றதே பெரிய விஷயமா போச்சு. ஐயா, எல்லா ஆம்புலன்ஸையும் மறித்து பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த இடத்துலையும் போலீஸ் தான் சில இதெல்லாம் தள்ளி அடித்து லத்தி அடித்து பண்ணி சில இந்த ஆம்புலன்ஸை மறிக்கிறாங்க இல்லை, அவங்கெல்லாம் தள்ளி விட்டு ஆம்புலன்ஸை காப்பாற்றி விட்ருக்காங்க போலீஸ். உடலை காப்பாற்றி கொண்டு போங்கடா அப்படின்னு. ஆமாம், விடுங்கன்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் நிறையா உள்ளே போக போக இன்னும் நிறைய சீரியஸான பிரச்சனை. சொல்ல தயங்குறீங்களா அப்படின்னு? ஆமாம், அது சொல்ல வேண்டாம். அது சொன்னாலும் அது இளைஞர்களை நம்ம முட்டுக்கட்டை போட்ட மாதிரி இருக்கும். இளைஞர்களை புரியணும்ல, அந்த இளைஞர்கள் புரியல. இளைஞர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு லீடர் உங்களுக்கு தவாக தலைவர் லீடராக தெரிஞ்சால் உங்களோட சுய ஒழுக்கத்தை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஒரு மீட்டிங் போகிறீங்க அப்படின்னா உங்கள் கூட சேர்ந்து கர்ப்பிணி பெண்கள் நிற்கிறாங்களா, வயசானவங்க நிற்கிறாங்களா, குழந்தைங்க நிற்கிறாங்களா, இதெல்லாம் கவனத்தில். நீங்கள் மட்டும் நீங்கள் ஒரு அரசியல் தலைமை ஏற்றிருந்தீங்கன்னா அவரை வெறும் ஒரு நேரம் பார்த்தா போதுங்கிற எண்ணத்தோடு நீங்கள் அங்கே போக மாட்டீங்க. சரிதானா? கண்டிப்பாக. அரசியல் தலைவர்னால் அவர் என்ன பேசுகிறாருங்கிறத கேட்குறதுக்கு தான் நீங்கள் போகணும். அங்கே எதையும் அவரும் பேசலை, இவங்களும் எதையும் கேட்கலை. வெறும் சினிமா நடிகரை பார்க்க போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும் போனால் அங்கே என்ன இருக்குது? நம்ம விஜய் அவரை மட்டும் குற்றச்சாட்டு மட்டும் வைக்கலை, ஆனால் அவர் வருங்காலங்களில் உங்கள் பின்னாடி நிறைய ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது. அந்த இளைஞர் பட்டாளம் என்ன மாதிரியான அரசியல் எடுத்துகிட்டு போகிறாரு, நல்வழிப்படுத்துகிற ஒரு அரசியல் படுத்தினா இந்த ஒரு வெற்றிடம் இருக்குன்னா அது உங்களால் நிரப்பப்படும். இன்றைக்கி உங்கள் பேச்சை கேட்குறான்ல, இவ்வளோ பேர் உங்களை நம்பி வரான், நீங்கள் ஏதோ சொல்ல போகிறீங்கன்னு கேட்க வரான்ல. ஒரு 80% உங்களை பார்க்க வந்தாலும் ஒரு 20% உங்களை தலைமை ஏற்று அந்த துண்டை தோளில் போட்டுக்கிறான் உங்களை வரான்ல, அவனை நல்வழிப்படுத்துங்க. அவனை உங்கள் கட்சி பொறுப்பாளராக மாற்றுங்க, உங்கள் கட்சி நிர்வாகியாக மாற்றுங்க. வெறும் துண்டனாக வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை வந்தது எல்லாமே இப்போ ரசிகன் தான் வந்தான் எப்படின்னு. இப்போ அடிபட்ட கட்சிக்காரர் யாரும் கிடையாது. அடிபட்டது கூட ரசிகர் தானே. ஓ, நாங்கள் கேட்டோமே, அக்கா கட்சிக்காரர் யாரும் கிடையாது, தொண்டை யாரும் கிடையாது, அடிபட்டவங்க. அக்கா நீங்கள் இந்த கட்சியில் இருக்கீங்களா? கட்சிக்கு சம்மந்தமே இல்லைங்க. அப்படி எதுக்கு வேறு எதுவும் கட்சி இல்லைங்க, வேறு கட்சியெலாம் இல்லைங்க. நாங்கள் சும்மா விஜய் சாரை பார்க்கணுட்டு போனோம். எதுக்கு வந்து இப்படி சாகணும்? எல்லாம் விஜய் சாரை பார்க்க போகணும். நாங்கள் டிவியில் தான் பார்த்துருக்கோம், நேரில் பார்க்க போகணும்னு சொல்லி இந்த இது குட்டியானை பிடிச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அபய ஆட்டோவெல்லாம் பிடிச்சி 407 இதெல்லாம் பிடிச்சி போயிருக்காங்க. ஒரு கிராமத்துக்குள்ளெல்லாம் போனேன். கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதி தான் இது. அந்த கிராமத்துக்குள்ளே போனேன். இந்த தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை பகுதி மக்கள் நிறைய பாதிப்பு, உயிர் போனதே நிறைய தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களோட உயிர் தான் நிறைய போயிருக்கா இதில். ஐயா, அப்போ அந்த பகுதிக்குள்ள விவரம் தெரியாத மக்கள், ஏதோ தெரியல, ஒரு ஹீரோவை பார்க்குறது தானே வந்து. நான் அந்த பகுதியில் காலனி பகுதின்னு சொல்கிறாங்களா, அந்த காலனி பகுதிக்குள்ளே போய் பார்த்தேன். அதில் ஒரே ஊரில் 6 பேர் இறந்து போயிடுறாங்க, ஒரே ஊரில். அப்போ எப்படி போனீங்கன்னு பார்த்தா நாங்களே அந்த இது பிடிச்சி போனோம், வேன் பிடிச்சி போனோம். நாங்களே அவங்களே போயிருக்காங்க, அவங்களே காசு போட்டு ஒரு வண்டியை பிடிச்சி போயிருக்காங்க. யாராவது கூப்பிட்டு போனாங்க, உங்களை யாரும் கூப்பிட்டாங்களா, கட்சிக்காரங்களாம் உங்களை கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது கட்சியில் கூப்பிடல, நாங்கள் விஜய் சாரை பார்க்க போனோம். அவங்க ஒரு ஒரு சினிமா ஸ்டார் வராரு பார்க்க போகணும்னு, நம்ம ஒரு 5 கிலோமீட்டரில் வராரு, இன்னும் அவர் எப்போ பார்க்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் இவங்க பார்க்க போனவங்க தான். பெருசாக அரசியல் புரிதலோட அரசியலாக அப்படியெல்லாம் அங்கே அரசியல் கூட்டத்துக்குலாம் அங்கே போகல. அவர் ரோடு ஷோவில் வராரு, ரோடு ஷோ அவரை பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். அவங்க அந்த இறந்த ஒரு அக்காவோட வீட்டுக்காரர் கேட்க இந்த வந்துடுறேன்னு சொல்லி சேலையை மாற்றிட்டு போனோம் என் வீட்டுக்காரின்னு ஒரு பெரியவர், அந்த ஒரு பெரியம்மா ஒருத்தங்க இறந்து போனாங்க. அவங்க வீட்டில் போய் வைக்கும்போது அந்த பெரியவர் சொல்கிறாரு, இந்த வாரண்ட்டு தானே போனால் வரலையே திருப்பி. இந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா இல்லை, நாங்கள் போகிறதுக்குள்ளே அடக்கமாகிடுச்சு, நிறைய இதெல்லாம் வாங்கிட்டாங்க. அந்த வீட்டுகளுக்கு போனோம், அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாத அழகுப்பட்ட பிள்ளைங்க. அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ஏற்றுக்கிடவே முடியாது. அதெல்லாம் நல்லா வாழ வேண்டிய குழந்தைங்க. இல்லை அதெல்லாம் தெரியுமா? இவர் தான் விஜய், இவர் தான் ஹீரோ, இவர் தான் கட்சி தலைவர் தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் இந்த இப்படி ஒரு கூட்டம் கூடுது, இதில் எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் இல்லாமல் போயிட்டாங்கிறது எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வருத்தம். கண்டிப்பாக ஒரு சின்ன புரிதல் இருக்கணும்ல. இல்லை எதுக்கு பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போகணும்? பிள்ளைங்க அந்த லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட மனநிலைக்கு நான் ஆன்சர் எழுத முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் எம்எல்ஏ தீவிர பற்றாளராக இருப்பீங்க, ரசிகராக இருப்பீங்க. அதில் அப்போ 100 வகையான மனநிலையோடு வருவாங்க. நான் ஒரே மனநிலை, தலைவனுங்கிற மனநிலை. உங்களை காப்பாற்றுற உரிமை, எல்லா உரிமையும் எனக்கு தான் இருக்குது. நான் தான் உங்களை பற்றி யோசிக்கணும். அவங்க யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை.
அவங்க வந்து எங்கனையும் நிற்பாங்க, எங்கனையும் இறங்குவாங்க, ஓடுவாங்க, என்னவும் செய்வாங்க. ஆனால் லீடர் தான் என்ன செய்யணும், எப்பா இங்கே வாங்க, நம்ம இந்த இடத்துக்கு போனோம்னா இவ்வளோ பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது, அந்த இடம் சின்ன இடமா இருக்குது, வேண்டாம், இல்லை இந்த ப்ரோக்ராமை ரத்து பண்ணு, பெரிய ஒரு கிரவுண்டில் போடுங்க, மக்கள் என்னை தானே பார்க்கணும், கிரவுண்டில் கூப்பிடு, அவ்வளோ வரையும் நிப்படி வச்சு நடுவில் நின்று பேசிட்டு போனால் அது ஈஸியாக முடிஞ்சிட்டு போயிருமே. அங்கே எந்த ஆம்புலன்ஸும் உள்ளே ஓட போகிறது கிடையாது, எந்த பிரச்சனையும் வர போட கிடையாது. இப்போ ஆம்புலன்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு அது நடந்துட்டு இது நடந்துட்டு கத்தி வச்சு வெட்டிட்டான் குத்திட்டான் பல பிறலையே கிளப்புறாங்க. ஆனால் ரியாலிட்டிலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் அந்த கூட்டத்தை ட்ரோன் ஷாட்லேருந்து எடுக்கும்போது பாருங்கள், அந்த கூட்டம் அப்படியே மிதக்குது, அப்படியே அந்த கடல் அலை. ஆமாம், இதுன்ற மாதிரி தான் இது வந்து நீங்கள் அந்த கும்பமேளாவில் இறந்தவங்களுக்கு எப்படி இறந்தாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரிப்போர்ட்லேயே என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, மக்கள் மிதமிஞ்சே கூட்டம் நிற்கும்போது இந்த கடல் அலை மாதிரி இப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துட்டாலே என்ன ஆயிரும், அங்கே அசம்பாவிதம் நடக்கும்போது அசம்பாவிதம் 100%. அதில் வந்து ஒன்றுமே செய்வோம் தான், எங்கேயாவது ஒரு டப்புன்னு ஒரு சின்ன ஒரு வெடி வெடிச்சிட்டா போதும், இல்லை ஒரு போஸ்ட்டில் ஒரு சின்ன பொறி வந்துட்டாலும் போது 4 பேர் இப்படி ஏறிட்டு பார்த்துட்டாலே இங்கே கீழே விழுந்துருவாங்க. நம்ம உண்மைதான். இப்போ இதில் கூட தண்ணி பாட்டில் தூக்கி வச்சிருக்காருல்ல, அந்த ஒரு 10 தண்ணி பாட்டில் எப்படி இருக்கிறது எத்தனை பேர் வந்திருப்பாங்க. அதை பிடிக்கிற கூட 4 பேர் இப்படி குதிக்கலாம் வைக்கலாம். அது அதான் சொல்ல அசம்பாவிதம் இப்படிங்கிறக்குள்ளே நடந்து முடிஞ்சு போயிடும். அப்படி தான் இங்கே ஒருத்தர் மேலே அதான் ஏக்கா உங்களுக்குலாம் எப்படிக்கா அடிபட்டுச்சுன்னு என் மேலே தான் ஒருத்தர் ஏறி போயிட்டான். ஐயோ, இந்த அக்கா கீழே கிடந்திருக்காங்க, அவங்க மேலே ஏறி நடந்து ஓடி இருக்காங்க. அப்படி தானே இந்த குழந்தையும் கீழே நடக்கும்போது. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தரை சந்தித்தேன் ஐசியூவில், நல்ல போல்டான நல்ல ஒரு ஜிம் பாடி உடம்பு, அவரே எந்திக்க முடியல. ஐயோ, அவருக்கு நல்ல மேலெல்லாம் மிதித்து ஓடிட்டாங்க. நான் என்னாச்சுனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணே நான் நின்னனே, என்னை ஒருத்தன் பின்னாடி இருந்து இப்படி தள்ளினாங்கண்ணே, நான் கீழே வந்து மேலே ஏறி ஓடிட்டாங்கண்ணே, நான் கொஞ்சம் உடம்பாக இருந்ததுனால அப்படியும் எனக்கு மயங்கிட்டேனே, நானே தட்டு மாதிரி எஞ்சி உட்காந்தேனே, மாதிரி ஆம்புலன்ஸ் வந்துச்சுனே, அப்புறம் என்னை தண்ணி துடிச்சு எழுப்பி என்னை கூட்டி போய் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, எனக்கு நெஞ்சு ஃபுல்லாக வலிக்கினேன் இதில் மிதிச்சதில் அப்படின்னா. ஒரு பாப்பாக்கெல்லாம் இதில் மிதி விழுந்துருக்கு கழுத்தில். ஆமாம், ஒரு பாப்பா கண்ணெல்லாம் போயிட்டு, இதில் கண்ணு ஃபுல்லாக பிஞ்சிருக்கு. ஆமாம், அதெல்லாம் ஒன்று நேரில் பார்க்கும்போது பயங்கரமாக அதுக்கு வயிற்றில் போட்டு மிதிச்சிருக்காங்க. ஒரு இறந்தவங்களோ ஒருத்தவங்களை பார்க்கும்போது மூக்குலேருந்து ஃபுல்லாக ரத்தம். பாவத்தை. அப்போ அப்படி எப்படி மிதிச்சிருப்பாங்க, நெஞ்சில் விழுந்தால் தான் அப்படி மூக்குடியே ரத்தம் வரும். அப்படிங்கும்போது கண்ணு முடிஞ்ச எல்லாம் வாலிய பசங்கள்ல, அவங்க துள்ளி குச்சி ஓடும்போது ஒரு மிதினாலும் எப்படி விழும், நீங்கள் கீழே கிடக்கிறவங்கள அது தர நினச்சானா கீழே. ஏன்னா உங்களுக்கு இப்படி திட்டுன்னு ஓடும்போது என்ன நடக்கும், ஒருத்தர் 2 பேரா 20,000 30,000 ஒரே இடத்துல நிற்கும்போது 10,000 பேர் நிற்கிற இடத்துல நீங்கள் 30,000 பேர் நின்னீங்கன்னா 3 மடங்குன்னா பார்த்துக்குங்க, என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கிட்டிருந்து தள்ளுறான், இங்கிட்டிருந்து தள்ளுறான், அங்கிட்டிருந்து தள்ளுறான், இங்கிட்டிருந்து தள்ளுறான்னு நடுவில் கிடக்கிறவங்க மணல் என்ன ஆகும். அதில் ஒரு அம்மாட்ட கேட்குறோம், நீங்கள் தான் நெருக்கடி ஆகுதில்ல, நீங்கள் வெளியே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. மறுபடியும் பார்க்க முடியாதுல்ல, நின்று பார்த்துட்டு கூட ஒரு 5 நிமிஷம் தானே நின்று பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. அடப்பாவத்தை. இப்படி மனநிலை இருக்கிறவங்கள நம்ம எப்படி திருத்த போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னே தெரில. இல்லை, கூட்டம் இங்கே அதிகமாக இருக்குன்னு தெரியுது. 2வது விஜய் வர்ற வழியில் ஆன் த வேல பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் திரண்டு வருது. ஆமாம், அப்பயே டிஎஸ்பி நிப்பாடி இருக்காரான், ஏங்க இதுக்கு மேலே போகாதீங்க போதுங்க அப்படின்னு சொல்லி. நான் அப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆதவஜனா. அந்த கூட்டம் வர பார்த்தீங்கன்னா கூட்டம் ஏறிட்டு வருது. இன்னொரு பக்கம் என்னன்னா ஒரு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜயை மொத்தத்தில் இதில் ரொம்ப நம்ம போய் ஒரு ஆளை நம்ம கார்னர் பண்ணி பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சின்ன புரிதல், இவங்களோட எண்ணம் ஃபுல்லாக கூட்டம் சேர்க்கணும், கரூரில் பெரிய ஒரு கூட்டத்தை நம்ம மாஸ் காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இவங்களோட தாவக்காரங்களோட எய்மாக இருந்திருக்கு. மக்களை யோசிச்சிருந்தாங்கன்னா இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, கூட்டம் ஒரு மாதிரி அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி இருக்குன்னு நவுட்டியிருப்பாங்க. நம்மளாம் என்ன செய்வோம், ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் இருப்போம்னா நவுட்டு அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல அவங்க கொடியேற்ற போகிற இடத்துல ஒரு இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்க பிரச்சனை ஆகிற மாதிரி போலீஸ் எங்கிட்ட சொல்லுவாங்க, இந்த இடத்துல நீங்கள் கொடியேற்றினீங்கன்னா அவங்க ஆப்போசிட் சைடு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு. அப்போ நம்ம அது வேண்டாம், அது ரெண்டு நம்ம ஒரு நிமிஷம் அந்த கொடியேற்றுறதுல ஏற்றி இன்னொரு ஜாதிக்கும் சண்டை எடுத்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் நினச்சிவோம். அந்த ப்ரோக்ராமே இப்போ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நவுண்டு போயிடுவோம். அதுதான் தலைவனுக்கான பண்பு. அதை விட்டுட்டு யாரும் சாவுங்க, நான் இவ்வளோ கூட்டத்தை எனக்கு கரூரில் இவ்வளோ மாசு இருக்குன்னு சொல்லி காட்டுறது பெரிய கட்டிக்காரத்தனமா, அது செய்யக்கூடாது. யார் ஆளுங்கட்சி தரப்பு செஞ்சாலும் தப்பு, எதிர்கட்சி தரப்பு செஞ்சாலும் தப்பு. அந்த விஷயத்தில் இது ஏற்றுக்கிட முடியாத ஒரு சம்பவம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் நேரில் போகணும், அந்த மக்களை சந்திக்கணும். அதை சந்தித்தாதான் அவங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படக்கூடாதுங்கிற எண்ணங்கள் இருக்கும் கண்டிப்பாக. அதுபோக இது ஒரு பெரிய மிச்ச கட்சிகளுக்கும் இது ஒரு பெரிய பாடமாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த ரோடு ஷோங்கிறத கலக்க மாற்றி பண்ணுறாங்க. ரோடு ஷோங்கன்னா நீங்கள் போங்க, மக்கள் ரோட்டை 2 சைடு நிற்பாங்க, அவங்க நிற்கட்டாங்க பார்ப்பாங்க, உங்களுக்கு வணக்கம் போடுவாங்க, நீங்களும் வணக்கம் போடுங்க, டாட்டா போடுங்க, போங்க. அது என்ன ஒரு நடு ரோட்டுக்கு 4 முக்கு சந்தியில் நின்றுக்கிட்டு நீங்கள் நடுவில் நின்று பேச, அவங்க சுற்றி நின்று அவ்வளோ பேரும் அதில் தண்ணி குடிக்காமல் நின்று
இது எதுக்கு சீரழிவு? விஜய் லேட்டாக வந்தது தான் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாள், உண்மைதான். 100% லேட்டாக வந்து பிரச்சனை. எல்லாம் பசியாக பட்னியாக கிடந்து மயங்கி வந்துருக்கேன் நம்மள. நானே சொல்கிறேன், இப்போ ஒரு பணத்துக்கு வந்த கூட்டம் அப்படின்னா, ஒரு பணம் வாங்கிட்டு ஒரு கூட்டம் வருதுன்னு வைங்களேன், அவன் வாங்கின 500 ரூபாய்க்கு இவ்வளோ நேரம் நின்னதே போகுதுன்ட்டு போயிடுவான். ஆமாம், இவன் கொடுத்த 500 ரூபாய்க்கு இவ்வளோ நேரம் நின்னதே போகுது, இன்னும் பார்க்கணுமான்ட்டு போயிடுவாங்க. அதே இது அப்படி இல்லைல்ல. உங்களுக்கு 40 வருஷமாக ஒருத்தன் வந்து உங்களை இதிலே பார்த்துட்ருக்கான், டிவியில் பார்க்குறான், திரையில் பார்க்குறான், இது நேரில் வராரு, அதுவும் நம்ம பகுதிக்கு வராரு. அப்போ ஒரு எட்டு பார்த்துருவோமேனு எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணங்கள் இருக்க தான் செய்யும். அப்புறம் அப்போ மேலே ஏறி நின்று பேச போகிறாருன்னு சொல்லி உங்களை பார்க்கணும்னு நினைக்க தானே செய்வான். அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும்ல. 1 மணி நேரம் 2 மணி நேரம்னா பரவாயில்ல. நீங்கள் இப்போ 12 மணி, நாமக்கல்ல 12 மணின்னு சொல்லி 5 மணி, அங்கேருந்து இங்கே வரும்போது மணி 8, எப்படி இருக்கும்? 7 மணிக்கு வரீங்க நீங்கள் இங்கே கரூருக்கு. வரும்போது நீ ப்ரீ பிளான்டாக என்ன பண்ணுறீங்க, அந்த கூட்டத்தை அந்த ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்து இங்கே சேர்க்குறீங்க. ஃபுல்லாக வாக்கி டாக்கியில் பேசிக்கிட்டே வந்தால் என்ன அர்த்தம்? கூட்டத்தை சேர்க்கறதுக்கு உண்டான வேலையில் ஃபுல்லாக பார்க்குறீங்க. கூட்டம் சேர்க்க இன்டெலிஜென்ஸ் தான் உங்களுக்கு எழுத போகிறாங்களே, ஆட்டோமேட்டிக்காக எழுதிடுவாங்களே. உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போட தானே போகிறாங்க. இதில் நீங்கள் புதுசாக ஒன்று ஏன் காட்டணும்? இவங்க ஃபுல்லாக ட்ரோனில் மேலேருந்து இந்த ட்ரோன் ஷாட் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு இங்கே பாரு, இவ்வளோ கூட்டம் கொடுத்து பாரு மாநாட்டுக்கு. அது போக ஊடகங்கள் ஃபுல்லாமே அந்த டைம் இவங்களை நோக்கி தான் இருக்குது. எல்லா தமிழ்நாட்டில் என்ன உண்மைதான் அன்னைக்கு ஃபுல்லாகவே லைம்லைட்டில் இருந்துச்சு. தாவேக்கா தான் சனிக்கிழமைனாலே கிளம்பிடுறாங்க. சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. இந்த மாதிரி இவங்க ரிப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லாக யாரை நோக்கி போயிருந்தாங்க? விஜயை நோக்கி தான். அவரை நோக்கி போய் நம்ம தம்பி இன்னும் கரூர் ரோடு தாண்டல, அங்கேயே தான் இருக்கான். அப்போ எல்லாருமே அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கணும்னா அவங்களுக்கு நினைக்கிறாங்க, அந்த ஊரில் இவ்வளோ கூட்டம் கூட்டிகிட்டு இந்த ஊரில் அதோட கூட்டம் கூட்டணும், அந்த ஊரில் இந்த டாபிக் பேசிட்டோம், இந்த ஊரில் இந்த டாபிக் பேசணும், 10 ரூபான்னு. நானும் சொல்கிறேன், மக்களை வச்சுக்கிட்டு இந்த சென்சிட்டிவ் இழுக்கக்கூடாது. கரெக்டு. நானும் சொல்கிறேன், எவன் வாழையே எவன் பிள்ளையே கொல்லக்கூடாதுல்ல. அது நரபலி கொடுக்குறதுக்கு சமம். நீ வாழை எப்படி 41 உயிரா? 41 உயிரா? இது அரசியலை பிடிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. இன்றைக்கி இரண்டு தரப்பு ஐடி விங்கும் நீதான் காரணம்னு சொல்லி இந்த சண்டை போடுறாங்க. 2 தரப்பு, ஆளுங்கட்சி தரப்பும் சரி எதிர்கட்சி தரப்பு 2 பேரும் சண்டை போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 41 உயிருக்கு யார் பதில் சொல்ல போகிறீங்க? 10 லட்சம் 20 லட்சம் அறிவிச்சா காணுமா? ஆகுமா? 41 உயிரை கொடுக்க முடியுமா? இன்னைக்கு உங்கள் அதிகார இதே புத்தி தான் 100 மீட்டிங் வரும். கண்டிப்பாக பணம் கொடுத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஆமாம், இது பெரிய ஒரு தவறான எடுத்துக்காட்டு இல்லை. 20 லட்ச ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னா இது என்ன அர்த்தத்தில் போகிறீங்க? அப்போ நாளைக்கு இன்னொருத்தர் என்ன நினைப்பான், விஜய் கொடுத்துட்டு போய் செத்தா நம்ம 20 லட்சம் கிடைக்குன்னு நினைப்பான். கண்டிப்பாக நம்ம விஜய் கொடுத்து போய் செத்துட்டோம்னா நம்ம 20 லட்சம் வீட்டுக்கு போயிடும்டான்னு பேசுவான். உண்மைதான். கள்ளக்குறிச்சி அப்படி தானே பேசுனா. கள்ளக்குறிச்சி கள்ளசாரியத்துக்கு மீம்ஸ் எல்லாம் போட்டாங்கல்ல. இந்த தவக தலைவர் விஜய் அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் இருந்தது. அதை ஒரு சின்ன விஷயத்தில் மைனஸ் ஆக்கிட்டீங்க. இன்னும் அதை நீங்கள் ப்ளஸ் ஆக்குறதுக்கு அடுத்து என்ன நகர்வு நோக்கி அந்த நகர்வை நோக்கி போங்க. இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் உங்களை நம்பி வாரான்னா அந்த இளைஞர்கள் நல்வழிப்படுத்துறதுக்கு வெறும் ரசிகராக மட்டும் வைக்காதீங்க. அவங்க உங்கள் கட்சி தொண்டராக மாற்றுங்க, உங்கள் பொறுப்பாளராக மாற்றுங்க, அடுத்த கட்ட தலைவராக மாற்றுங்க. உங்கள் நிகழ்வில் நீங்கள் மட்டுமே பேசிட்டு போகாதீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் வாரீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கட்ட லீடராக இருக்கிறவங்கள அந்த மேடைகளில் பேச வைங்க. அந்த இடத்துல நீங்கள் பேசி அதை ஒழுங்குபடுத்தி வந்துட்டால் தலைவர் என்ன பேச போகிறாங்கிற இங்கே தெரிவிங்க. கண்டிப்பாக அந்த டென்ஷனை தலைவர் இங்கே என்ன பேச போகிறாருங்கிற அந்த ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இவங்க ஒவ்வொரு பகுதியிலுக்கே போகிறாங்க. ஒரு ஹைப்பை ஏற்றுறது அது ஒரு இப்போ மீடியா உலகத்தில் அது ஒரு ஹைப்பை ஏற்றிக்கிட்டே வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ அவன் கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படிலாம் செய்கிறதெல்லாம் பார்த்தா கடைசி வரைக்கும் அவன் ரசிகனாக தான் இருப்பானே தவிர அவன் ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவும் வரமாட்டான், அவங்க பொறுப்பாளராக இருக்க மாட்டான், ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு முன்னுதாரணமான இளைஞனாகவும் அவன் மாற மாட்டான். உங்களோட கருத்தியல் என்னன்னு சொல்லி முதல்ல சொல்லுங்கள். திராவிடமும் தமிழ் தேசியம் எனக்கு இரு கண்கள்னு சொல்கிறீங்க. நீங்கள் திமுக அரசியல் எதிரி, அது கொள்கை எதிரிங்கிறாரு பாஜக சொல்கிறாங்க. திமுக பேசுகிற திராவிடத்துக்கும் நீங்கள் பேசுகிற திராவிடத்துக்கும் என்ன வித்தியாசம்னு காட்டுங்க. இல்லை தமிழ் தேசியம் தான் எங்களுக்கு சிறப்புன்னு சொன்னால் சீமான் பேசுகிற தமிழ் தேசியம், அண்ணன் திருமுருகன் காந்தி பேசுகிற தமிழ் தேசியத்துக்கும் என்ன ஒற்றுமைன்னு காட்டுங்க. நீங்கள் பேசுகிற என்ன வித்தியாசம்னு காட்டுங்க. ஒற்றுமையோ வித்தியாசமோ அதை காட்டுங்க. அதே இல்லாமல் சும்மா இங்கே ஒரு சாம்பாரையும் ஊற்றிக்கிட்ட இங்கே கறிக்குழம்பையும் ஊற்றிக்கிட்டு கிண்டி விட்டிங்கன்னா அதுக்கு என்ன பேர்? ஒரு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா 5 கொள்கை தலைவர் வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணுறீங்க. அதை உங்களுக்கு தனிப்பட்ட விமர்சனம் உங்கள் மேலே வைக்கலை. ஆனால் உங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு, ஒரு கிரேஸ் இருக்குது. ஆமாம், ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது. அந்த கிரேஸை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தினீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஏதோ பிரயோஜனமாகும். எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டாங்க, அந்த வழியில் மக்களும் உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்ல, அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ல. நானும் தலைவர்னு வந்தால் மக்களில் சாவுறான். நீங்கள் போயிட்டீங்க பிளைட் ஏறி. மக்கள் இப்போ அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? அப்பா இல்லைங்க, ஒன்று அம்மா இல்லைங்க.
அந்த ஒரு அக்கா அவங்க ஏற்கனவே கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் இருக்காங்க. அவங்க கணவர் விட்டுட்டு போயிட்டாங்க. குழந்தையும் இறந்து அந்த பையன் தான் இருந்திருக்கான். அந்த அம்மாவை வச்சு பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த பையனும் செத்து போயிட்டான். ஐயோ! இப்போ அந்த அவங்களுக்கு யாருமே இல்லை. இவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? முதல்ல செத்ததாவது யாரும் தெரியுமா விஜய்க்கு? அதை தான் அது அவர்கிட்ட தான் அந்த கேள்வியை நாங்கள் விடுறோம். இன்னும் வருங்காலங்களில் இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு உங்களோட ரோடு ஷோவோ உங்களோட அரசியல் பயணங்களோ தொடரட்டும். நாங்கள் உங்களுக்கு அரசியலுக்கு முட்டுக்கட்ட போடலை. யாரும் இது ஜனநாயக நாடு, யாரும் அரசியலுக்கு வரலாம், முதலமைச்சர் ஆகலாம், எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் பல பேரை கொன்று அந்த இடத்துக்கு வரணுங்கிற எண்ணத்தில் யாரும் வராதிங்க. அப்படி வந்தீங்கன்னா எங்களோட கடுமையான கண்டனத்தை நாங்கள் பதிவு பண்ணுவோம். நீங்கள் வாங்க, நாங்களாம் நீங்கள் அரசியலுக்கு வரும்போது சந்தோஷப்பட்டோம். பெரியார் எங்கள் கொள்கை தலைவர்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பெரியார் எங்கள் தலைவர்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பெரியார் உயர்த்தி பிடிக்கும்போது சந்தோஷப்பட்டோம். ஆனால் இப்படி நீங்கள் இதெல்லாம் பெரியாரை நேசிக்கிறவன் இப்படி ஒரு விஷயத்தை செய்யவே மாட்டாங்க. கண்டிப்பாக பெரியாரை எவன் ஒருத்தன் நேசிக்கிறானோ அவன் இந்த மாதிரி ஒரு தற்குறித்தனமான ஒரு விஷயத்த செய்யவே மாட்டான். பெரியாரை படிங்க, பெரியாரை படிங்க. படிச்சிட்டிங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் செய்ய மாட்டீங்க. மக்களை அவனே ஏற்கனவே அவன் பாமரனா, அவன் கல்வி அறிவு இல்லாமல் வாழ்ந்துருக்கான். அவனை கூட்டிக்கிட்டு அது நடுவுன்னு பேசி அதை 40 பேரை கொண்டுட்டு போகிறதுல என்ன உங்களுக்கு கிடைச்சிட போகுது? அப்படி இந்த ஆட்சியை பிடிச்சி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அது யார் செஞ்சாலும் தப்பு தானே. கண்டிப்பாக. இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன். இந்த 8 மணிக்கு இந்த தகவல் தானே பிறண்டு உருண்டு ஓடுறோம். 20 பேர் 15 பேர்னாங்க, 20 பேர்னாங்க, கூடிக்கிட்டே இருக்கும். 30 பேர்னாங்க, 40 பேர்னாங்க. அப்புறம் 100 பேர் வரைக்கும் போகணுன்னு ஒரு தகவல்லாம் பிறலையை கிளப்புனாங்க. உளுந்து எந்திரிச்சு தூங்காமல் போய் அங்கே நின்று எல்லாத்தையும் கள ஆய்வு பண்ணுறோம். எங்களுக்கு என்ன அங்கே அவார்டாக கொடுக்க போகிறாங்க, இல்லை போன இடத்துல நாங்கள் இப்போ நாளைக்கே நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஆக போகிறோமா? என்ன செய்ய போகிறோம்? ஒரு ஆறுதல் தான். நம்ம தமிழனும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நம்ம இந்த கட்சி நடத்துகிறோம், அங்கே போய் நிற்கணும்னு ஒரு எண்ணம். கடை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. நைட்டு 9:30 மணி ஆகிட்டு என்ன நிற்கிறீங்கன்னு போலீஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கிளம்புங்க இன்னும் வேறு எதுவும் அவ்வளோதான், நிப்பாட்டுக்கு 9 ஆகிட்டு. நாங்கள் ஒவ்வொரு வீடாக போயிட்டுருக்கோம். போதுங்காங்க. 9:30 மணிக்கு மேலே எங்களுக்கு அதை முடிக்கிறதுக்கு மனசு இல்லை. நாங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். கனிமொழி மேடம், இவங்க செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வெற்றிகலத்துக்காரங்க கூட காணமே. எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாலே அப்படி டோட்டலாகவே காணாமல் போயிட்டாங்க. இவங்க தான் காணாமல் போயிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ பேர் அவங்க அமைப்பை சேர்ந்தவங்க இருக்கலாம், முன்னணி லீடர்கள் இருக்கலாம். அவங்க கூட தன்னோட தரப்பு நியாயங்களை சொல்லியிருக்கலாம். மீடியா வாயிலாம் என்ன செஞ்சுருக்கலாம். இப்போ திருநெல்வேலி, இப்போ திருச்சின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மீடியாவை கூட்டு வச்சு இப்படி அசம்பாவிதம் நடந்துட்டு தலைவர் இருக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு ஏதோ ஒரு தகவல் மக்களுக்கு ஆறுதலான ஒரு தகவல் சொல்லியிருக்கேன். வெறும் ட்விட்டு மட்டும் போட்டுட்டு கடந்து போகிறது எப்படி? ட்விட்டு போட்டால் எப்படி ஆகும்? போன உசுறு வந்துடுமா? இல்லை, உசுறு வருது வரல, ஆனால் ட்விட்டு மட்டும் எப்படி போடுறீங்க? அது எப்படின்னு தெரிலையே. ஒரு பேட்டி கொடுக்கல என்ன இருக்கும்? உங்களை மாதிரி ஒரு நெறியாளரை வச்சுக்கிட்டு கூட அவங்க வீட்டிலே வர சொல்லி கூட நான் வர முடியாத சூழல் இருக்குது, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் 2 நாட்களில் வந்து சந்திக்கிறேன், அந்த நடவங்கள்லாம் சரியாக இருக்கும், பொறுப்பாளர் அனுப்பிச்சு. இல்லை சார், இப்போ நீங்கள் மீடியா பத்திரிகையில் சந்திக்கல, ஏர்போர்ட்டில் அவனு கூவி கேட்டாங்க, 30 பேர் இறந்துட்டாங்க, பதில் சொல்லிட்டு போங்கன்னா அவர் பாட்டு கட்டுக்காமல் போயிட்டார். அது இப்போ அதுதான் மக்கள் மனசில் ஆழமாக போயிட்டு, ஏன் இப்படி வந்து கடந்து போயிட்டாங்க, ஏன் நிற்காமல் போயிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம தரப்புலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவங்களுக்கு அரசியல் அனுபவங்கள் இல்லை. அவங்க திரையில் மட்டுமே சண்டை போட்டவங்க, திரையில் மட்டுமே போராட்டம் நடத்தினவங்க, திரையில் மட்டுமே மக்களை காப்பாற்றினவங்க, திரையில் மட்டுமே மக்களுக்கு உதவி செஞ்சவங்க. இப்படி திரையில் நடிப்பாகவே இருந்தவங்களுக்கு இது புதுசாக இருக்குது. அவங்களுக்கு அதில் நிற்க முடியல. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில. அதுதான் அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லை. அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நல்ல அனுபவசாலிகளை பக்கத்தில் வச்சுக்கோங்க. லாட்ரி சீட்டு விற்றவனெல்லாம் வைக்காதீங்க பக்கத்தில். அதுக்கு நல்ல ஆள். இப்போ நாங்களாம் எங்கேருந்து வரோம்? இப்போ நான்லாம் எங்கேருந்து வரேன்? நானும் ஒரு ஜாதி அமைப்புலேருந்து வந்தவன். ஆனால் இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுகிறோம், மக்களுக்கான பிரச்சனைகளை நிற்கிறோம், அனைத்து மக்களுக்கான பிரச்சனை நிற்கிறோம்னா நம்ம பெரிய ஆளுகளோடு பழகிறோம். தமிழக மக்கள் அனுபவம் வருது. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் இந்த KM ஷெரீப்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கூட நம்ம தொடர்ச்சியாக பயணிக்கிறோம். அண்ணன் திருமுருகன் காந்தியன் கூட பயணிக்கிறோம். இப்போ அண்ணன் வன்னியரசு, அப்புறம் அண்ணன் திருமா, இவங்க போன்ற ஆளுகளோட நம்ம தொடர்ச்சியாக பயணம் பண்ணுறதுனால அவங்களோட அரசியலை நம்ம உள்வாங்கிக்கிறோம். அவங்க பக்கத்துலேருந்து அவங்கள்ட்ட பேசுகிறோம், அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, அவங்க கடந்து வந்த பாதையெல்லாம் நம்ம உள்வாங்கிக்கிறோம். அதனால் நம்மளுக்கு அந்த எண்ணங்கள்லாம் வருது. ஓடக்கூடாது, ஒளியக்கூடாது, நிற்கணும் களத்தில், 100 போலீஸ் என்னென்னா சண்டை போடணும், மல்லு கட்டணும், அவனை சுட போகிறானா, தூக்கில் கொண்டு போட போகிறானா? நியாயத்துக்காண்டி போராடும் போது தூக்கில் தான் போட்டானே, சுட்டு செத்தாதான் என்ன? அதானே, அப்படி தானே இருக்கணும். மக்களுக்காண்டி தானே வர்றீங்க. மக்களுக்காண்டி தான் வரோம். மக்களுக்கான போராட்ட காலத்தில் காவல்துறை நம்மளை சுட்டாதான் என்ன, அடித்தாதான் என்ன? போராட்ட வாழ்க்கைக்கு வந்தாலே ஒன்று மரணம் தானே. கண்டிப்பாக எப்படினாலும் ஒரு மனுஷன் சாவ போகிறோம். மக்களுக்கான போராட்ட காலத்தில் மக்களுக்கான அந்த உயிர் போகுது. அதை விட்டுட்டு இங்கே 40 பேரை சாவை கொடுத்துட்டு நீங்கள் ஓடி போகிறதுல
நீங்கள் எந்த வகையில் மக்களுக்கான தலைவராக நீங்கள் அடையாளப்படுத்தப்பட போகிறீங்க? நீங்கள் அரசியலுக்கு அன்ஃபிட். நான் சொல்கிறேன், இந்த சம்பவத்தில் நீங்கள் இப்படி ஓடி போனதுனால நான் சொல்கிறேன், என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், அரசியலுக்கு அன்ஃபிட். நின்றுக்கணும், 100% நின்றுக்கணும். பக்கத்தில் ஒரு இடத்துல அறை எடுத்து எங்கேயாவது தங்கியிருந்து காலையில் வந்திருந்தீங்கன்னா மக்கள் உங்களை கெட்டி பிடிச்சி உருண்டுருப்பான். உங்கள் கட்சிக்காரன் தானே. அப்படிங்கும்போது இதில் ஓடி போயிட்டீங்கன்னா இதில் என்ன இருக்குது? ஏற்றுக்கிட முடியாத ஒரு மனநிலை. அங்கே இப்போ நிலைமை வந்து சகஜமாக அப்படியே ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஒரே நாளில் அங்கே பாடி எல்லாம் வாங்கி எல்லாம் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதை வைக்க அது பிரச்சனைகள் தான் இருக்கும். கூடும். மக்களோட வருத்தங்கள் தானே அதிகமாகும், வெறுப்பு தான் அதிகமாகும். அதனால் அங்கே உள்ள நிலைமை சகஜமாக போயிட்டு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற அந்த ஐசியூவில் இருக்கிற மக்களை போய் அவர் பார்க்கணும். ஏன்னா பார்த்தா அவருக்கு அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது. கண்டிப்பாண்ணே. பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் என்ன பண்ண போகிறாருன்னா. தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.